ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி சண்டே, அதனால் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நான் vlog போடலான்னு நினச்சேன். ரொம்ப நாளாக vlog போடலை. அதனால் இன்றைக்கி சும்மா லைட்டாக ஒரு vlog ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீக்கில் பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் வந்துடுது இல்லையா. ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் ரெடி ஆனோம் அப்படின்னு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசல்லாம் தொளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறமா அந்த சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அதுக்காக நம்ம எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 50-60 விளக்கு ஏற்றுவேன். அப்படி வீட்டுக்கு முன்னாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஏற்றுறது உண்டு. நம்ம இங்கே சங்கு ராமேஸ்வரத்தில் வாங்கினது. இப்போ அதே போல் தீபத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் கார்த்திகை அப்பம் செய்வோம்ல, அதுக்கு நல்லா ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு நல்லா மீடியமில் நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். அதுக்கப்புறமா அதுக்கு ப்ரிப்பரேஷன் பார்த்தா கோதுமை மாவு, அதுக்கு வெல்லத்துக்கு கூடயே ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு அந்த பொடியெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கூடவே நேந்திரம் பழம் போட்டு இன்றைக்கி நல்லா அப்பம் சுட சுட்டு எடுத்தேன். கூடவே பைனாப்பிள் வீட்டில் இருந்தாலும் பைனாப்பிள் ஜூஸு, இந்த மாதிரி சின்ன அப்பம் பெரிய அப்பம் அப்படி நிறைய பல அப்பங்களை சுட்டு எடுத்தாச்சு. ஸோ சுட்டு எடுத்து அன்றைக்கி ஸ்வீட்டாக நம்ம தீபத்துக்கு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சோன்னா நைட்டு சரி சிம்பிளாக ஒரு டிஃபன் மாதிரி ஏதோ செய்யலாம். பட் கார்த்திகை தீபம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா. அதுக்காக ஏதாவது நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பம், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் ராகி முதல் நாள் ராகிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம இது போடுவோம் இல்லையா, ராகி வடை அந்த மாதிரி. சரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அது கூட வெங்காயம், முட்டைக்கோசு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கு ஒரு ராகி அடை தோசை மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். நல்லா அப்பம் பார்த்துட்டோன்னா நான் ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்ததெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக இருந்தது. அப்புறம் எதுக்கு நம்ம குட்டி குட்டியாக ட்ரை பண்ணிட்டுன்னு கொஞ்சம் பெருசாகவே சுட்டு எடுத்தேன். நல்லா பார்த்தா சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்வீட்டாக அந்த நேந்திரப்பழ பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருந்தது. அப்புறம் வீட்டில் இன்னொருத்தவங்க வெண்பொங்கல் வேணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. சிம்பிளாக முடிக்கலான்னு பார்க்கும்போது கெஸ்ட்டு வந்தனால என்ன பண்ணிட்டோம், வெண்பொங்கலை வச்சு ஒரு சாம்பார், இந்த ப்ரிப்பரேஷனையும் சைட் பை சைட் அதையும் செஞ்சாச்சு. சரி வெள்ளை பூசணி வீட்டில் இருந்தனால வெள்ளை பூசணி சாம்பார் அது எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி கூட கொஞ்சம் சில்லி ஆல்ரெடி காலையிலே போட்டு வச்சுருந்தது. ஸோ அது கொஞ்சம், அதுக்கப்புறமா பன்னீரில் நம்ம ஒரு லைட்டாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். இந்த கூடவே அவங்க 2-3 குழந்தைங்களும் வந்துருந்தாங்க. ஸோ அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வெண்பொங்கல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால அவங்களுக்கும் கொஞ்சமாக இது ப்ரிப்பேர் பண்ணி கூட சோயா சில்லி, ஏன்னா குழந்தைங்கனாலே அவங்களுக்கு சோயா சில்லி தானே பிடிக்கும். அதனால் சோயா சில்லியே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி vlog பார்த்தோன்னா சரி நம்ம இது ஒரு vlog-ஆகவே போட்டுடலாமே அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி போட்டேன். ஸோ இன்றைக்கி நாள் கார்த்திகை தீபம் சூப்பராக முடிஞ்சிச்சு. அந்த vlog அன்றைக்கி போட முடியாது, இன்றைக்கி போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.